இந்த நேரா வச்சிருக்கிற கிளாத்தில் இப்படி நேராக வச்சு கட் பண்ணால் இது வந்து நேர் கட்டிங். வந்து கிராஸாக கிளாத்தை வச்சுட்டு மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் கிராஸ் கட்டிங். இப்போ நேர் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த கட்டிங் முடிச்சதுக்கு பிறகு பார்க்கலாம். எவ்வளோ தூரம் கிளாத் வந்து இழுத்து கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்க. நேராக பார்க்கறத விட இந்த மாதிரி சைடாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த நேர் கட்டிங் நான் மடிச்சு வைக்கிறேன். நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போது நேர் கட்டிங்கும் கிராஸ் கட்டிங்கும் ஒரே அளவில் தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து லைட்டாக அப்படி இழுக்க தான் செஞ்சேன். இழுத்ததுமே கிளாத் வந்து எவ்வளோ பெருசாக விரிவு கொடுத்துருச்சு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கவனிச்சுக்குங்க. இந்த நேர் கட்டிங் கிளாத்தையும் நான் வந்து இழுக்கிறேன். இப்போ பாருங்க கிளாத் வந்து கொஞ்சம் கூட அட்ஜஸ்டே கிடைக்கல. இப்போ நேர் கட்டிங்ல ஷோல்டர்ல இருந்து கப்பு சென்டர் டாட் வரைக்கும் இழுக்கிறேன். இப்போ பாருங்க கொஞ்சம் கூட கிளாத் வந்து நமக்கு மூவ்மெண்ட்டே கொடுக்கல. இந்த கிராஸ் கட்டிங் கிளாத்ல இப்ப இந்த கிராஸ் கட்டிங் உடைய கிளாத் இழுக்கிறேன் எவ்வளவு தூரம் நமக்கு இழுத்து கொடுக்குதுன்னு பாருங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு கிடைக்கிறதுனால நம்மளுடைய கப் ஷேப்புக்கும் கப்பு பாயிண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி கிளாத் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுடைய பஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பரா கப்புடைய பாயிண்ட் வந்து நமக்கு அமையும்.